பார்த்தா நீங்க எது கண்டுக்கிற மாதிரி தெரியலையே சார். போன ஒண்ணு ஃப்ரிட்ஜ் அனுப்பிவிட்டோம் சார். ஆமா சார், கேரண்டி கார்டோட வீட்டுக்குள்ள வந்து வச்சோமா சார். வரலையா சார்? செவன் ஹில்ஸ் அது போன வாரம் என் பேர் ஏழுமலை சார். இங்கிலீஷ்ல சொல்றேன் உங்க பேரு. இங்கிலீஷ்ல செவன் ஹில்ஸ் சொன்னாரா? மக்களை அப்படியே வர வைக்கணும், இழுக்கணும். சரி சார். இதுக்குனே நீங்க படிச்சீங்களா சார் போய்? தெரியாதா? நம்ம அவைலபிலிட்டி தான் முக்கியம்யா. எபிலிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அவைலபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன காலையில வடை வாங்கி கொடுலாம்னு சொன்னேன். இங்கிலீஷ் திட்ட ஆரம்பிச்சாரு அவரு. இங்கிலீஷ்ல திட்டுறான். உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, என்ன பண்ண. சரி எடுங்க, அத ஃபைலுக்கு பார்க்கலாம். இதா இருக்கு சார். நல்ல கேஸா வந்துருதா இன்னைக்கு சார்? வெயிட் பாட்டிலாம் வந்துருக்கு சார். கண்ணு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க சார். சரி சரி சார் திருப்பி வச்சு பாக்குறீங்க சார். இப்படி சார் வர வர நான் ஆர்டி ஆபீசர், நீ ஆர்டி ஆபீசர் தெரியல. இல்ல சார். சரி, என்ன கேஸ் இது? இது மாதிரி என்னாச்சு? போய்தா சொல்லுப்பா சார். அது துபாய் கேஸ் சார். துபாய் கேஸ்? ஆமா சார். வெயிட் பாட்டி சார். துபாயில நீங்க ஒரு வீடு கூட வாங்கிடலாம் சார். வீடியோ ஆமா சார். வெயிட் பாட்டி சார். ஆமா, தம்பியா பேரு சூப்பரா இருக்கறான் சார். அண்ணன் எப்படி பாம் பாருங்க. ஆளு வெயிட் பாக்கெட் வெயிட் சார். ஆளு வெயிட். ஆமா, ஆளு வெயிட் எல்லாம் வெயிட். சரி, இப்போ பார்ட்டி எல்லாம் எல்லாம் கவுண்ட் பெர்ஃபெக்ட்டா முடிச்சலாம் சார். சரி, வர சொல்லு, ஆள வர சொல்லு, முடிச்சிடலாம். மேட்டர் சொல்லிருப்பா. ஆள வர சொல்லு, முடிச்சிடலாம். அண்ணனுக்கு இல்ல. அண்ணன் இங்க இல்ல சார். நான் துபாயில இருக்கறாரு. நான் லைசென்ஸ் நீ சாந்தல் வேணுமா சார்? துபாயில இருக்கா? ஆமா ஆமா சார். டேய், நான் என்னடா ஆர்டிஓ ஆபீஸ்ல சார், இதெல்லாம் உங்களுக்கு சகஜம் சார். ஆமா. என்ன சார் நீங்க சைக்கிள் ஓட்டற அதுக்கு பஸ் லைசென்ஸ் குடுக்குறீங்க? ஆமா சார். போனா நம்மள்ட்ட லைசென்ஸ் தான் போய் மரம் யாரு வெட்டுறதில்ல சார். தானா போய் இடிச்சு வெட்டிடுறாங்க சார். சரி விடு விடு, அதெல்லாம் கரெக்ட் தான். நம்ம என்ன பண்றோம்னு முக்கியம் இல்ல கோவிந்தா. சரி, நம்ம எப்படி பண்றது தான் முக்கியம். நெஞ்ச What is done is not important. How is done is important. சார் கொஞ்சம் சார் எழுதி வச்சுக்கிறேன் சார், மறந்துடுவேன். என்ன இதுக்கே இப்படி சொல்லிட்டீங்க? சரி சரி சரி, இல்ல சரி முடிச்சு வெயிட்டா கவனிப்பாங்களாம்ல? ஆமா சார். வெயிட்டா கவனிப்பாங்க சார். கவலைப்படாதீங்க சார். சொல்லுங்க. எல்லாம் நம்மள எல்லாம் கவனிச்சு சார். சரி, ஓகே சார். கண்டிப்பா சரி, சைன் சைன் பண்ணுங்க பண்ணலாமா? சார். சார் சீல் ஒன்னு போட்டுங்க சார். சீல? ஆமா சார். எல்லாம் வாங்கிடுவீங்களே. சரி, தேங்க்ஸ் சார். முடிச்சிடலாம். நீங்க தான் சார் ப்ரோஜன் வேலை பார்த்துருக்கீங்க. சரியா? சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். சரி, பையனை போட்டோ இமெயில் அனுப்ப சொல்லு. ஓகே சார். நம்ம Facebookல டிரைவிங் லைசென்ஸ் அப்லோட் பண்ணிடலாம். ஓகே சார். சார் நைட் கலெக்ஷனோட வீட்டுக்கு வந்துறோம் சார். ஓகே சார். முடிச்சிடலாம். சார் டீ வேணுமா சார்? 6 டீ சொல்லிட்டு போயேன். இல்லையா, ஒருத்தர் தான் ரெண்டு டீ. ராபர்ட் ஏ கொடுத்தா. போனா ஆர்டி ஆபீஸ பங்கு போட்டு வித்துருவாரு. ஆமா, ஆர்டிஓஸ் காலி பண்ணிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும். ஓகே ஓகே, நான் பண்றது உங்களெல்லாம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியல. என்னங்க சார், சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது? ராபர்ட், வாழ்க்கைனா சந்தோஷமா தானே இருக்கணும். சார் ஒன்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க ராபர்ட். உங்களுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. என்னாச்சு சொல்லுங்க. பாருங்க சார், இது பண்றது சரியில்லை சார். நீங்க தப்பான வழியில் நடக்கிறது இல்லாதம மற்றவங்களே நீங்க தப்பான வழியில் நடத்துறீங்க. அதுவும் இல்லாத நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் சார். இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது சார். ராபர்ட், இது என்கிட்ட நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க, நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது ராபர்ட். இப்போ மார்க்கெட் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? விலை உயர் எங்க போயிருக்கு தெரியுமா? நம்ம வாங்குற சம்பளம் என் வீட்டு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி பில் கூட கரெக்டா பத்துறது ராபர்ட். நீங்க போய் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு விலை உயரும் பாருங்க. பெட்ரோல் 1 லிட்டர் விலை எவ்வளவு விக்குதுன்னு தெரியுமா? பெட்ரோல் விலை ராக்கெட் உயரத்தை உயர்ந்தது ராபர்ட். பெரியவங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதை நான் பண்றேன். இருக்கும் போதே சேர்த்து வச்சிருந்தா பிற்காலத்துல உதவும் ராபர்ட். இதை விட்டுட்டு ஊரை திருத்துறேன் அதை திருத்துறேன் விடுங்க சார். அதெல்லாம் விடுங்க சார். நம்ம கிறிஸ்தவன் சார், நம்ம கிறிஸ்தவன். பைபிள் என்ன சொல்லியிருக்கு சார்? பரிதானம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது இல்லையா சார்? நீங்க வாங்கி நீங்க கெடுக்கிறது இல்லாம மற்றவங்களுக்கு கெடுக்கிறீங்களா சார்? இது சரியில்லை சார். ராபர்ட், இதெல்லாம் வந்து சர்ச்சில் சொன்னா நல்லா இருக்கும், 4 பேர் உங்க போதனை கேட்டு கை தட்டுவாங்க. ஆனா இதெல்லாம் வாழ்க்கைக்கு சரி வராது ராபர்ட். உங்க வழி வேற, என் வழி வேற. தயவுசெய்து விட்டுருங்க. உங்க வழியில நீங்க போங்க, எங்க வழியில நான் போறேன். Up to you sir, இஷ்டம். ஓகே சரி சார், நாளைக்கு பார்ப்போம் சார்.
அங்கேயே நின்னுட்டீங்க? என்ன வீட்டை புதுசா பாக்குற மாதிரி இருக்கு? இந்த வீட்டை பார்க்குறப்பெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் எப்படியோ வாழ்ந்தேன், ஒண்ணுமில்லாத இருந்தேன். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டை எனக்கு கொடுத்தார். உண்மையா அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமாப்பா, இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை தாங்கப்பா. ஆமாப்பா. சரி, இந்த பைபிளை வைமாங்க டேபிள் மேலே. மகா, அப்பா, லாஸ்ட் வீக் செமஸ்டர் எக்ஸாம் இருந்துச்சுன்னு சொன்னேன், முடிஞ்சிச்சாப்பா? ஆமாப்பா, நேத்து நைட்டே நான் அந்த ரிசல்ட் வாங்கிட்டு வந்துட்டப்பா. உங்கள்கிட்ட கொடுக்க காமிக்கிறதுக்கு நான் மறந்து போயிட்டேங்கப்பா. இப்பவுமே நான் அதை எடுத்துட்டு வர்றேங்கப்பா. எடுத்துட்டு வாப்பா. இந்தாங்கப்பா. வெரி குட் மகா, எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருக்கிற. அடுத்த செமஸ்டர்ல இதே மாதிரி எடுக்கணும், சரியா? தேங்க்ஸ்ங்கப்பா. வெரி குட். தேங்க்ஸ்ங்கப்பா. அப்பா, என்னப்பா? எங்க காலேஜ்ல இருந்து எல்லாரும் டூர் போறாங்கப்பா. அப்படியா? ஆமாங்கப்பா. அப்ப நானும் போகணும்ப்பா. என் பேரே நான் கொடுத்துருக்கேன்ப்பா. சரிப்பா, போப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிங்கப்பா. எத்தனை நாளுப்பா? 3 நாள்ப்பா. 3 நாளா? எவ்வளவு சொல்லியிருக்காங்கப்பா? பா, ஒன்லி 3000 தான் சொல்லியிருக்காங்கப்பா. 3000? ஆமாங்கப்பா. அப்பா, ரொம்ப யோசிங்கப்பா. இல்ல, வேணா அடுத்த செமஸ்டருக்கு அந்த போலாமே? பா, இல்லப்பா, ப்ளீஸ்ப்பா. என் கூட இருக்கிற எல்லா பசங்களும் போறாங்கப்பா. நானும் போகணும்ப்பா. கண்டிப்பா என்ன எப்படியாவது அனுப்புங்கப்பா. மக, உனக்கே தெரியல, போன மாசம் தான் பாட்டிக்கு உடம்பு சுகலாத போச்சு. அதுக்கே ஒரு 5000 ரூபாய் செலவாச்சுல்ல. வேணா நீங்க அடுத்த செமஸ்டர்ல வேணா ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ்ங்கப்பா. இந்த உங்க கூட சிகாமணி அங்கிள் வேலை பாக்குறாங்களப்பா. ஆமா, அவங்க பையன் கூட போறாங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, நானும் போகணும்ப்பா. ரொம்ப ஆசையா இருக்குப்பா. சரி, சர்ச்சில் பைபிள் கியூஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, படிச்சியாப்பா? ஆமாப்பா, அதெல்லாம் நான் படிச்சுக்கிட்டு தானப்பா இருக்கிறேன். என்ன சாப்டர் தெரியல? சரிங்கப்பா. நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கு. சரிங்கப்பா. சரி, நீ போய் படி. சரிங்கப்பா. அப்பா, கண்டிப்பா அனுப்புவீங்களப்பா? சரிம்மா, பாக்குறேன். சரிங்கப்பா. பிள்ளைக்கு ஒரு பைசா கொடுக்க முடியாது போயிடுச்சு இந்த மாசம். என்ன பண்றது? பைசா இருந்தாலும் அனுப்பிச்சிருக்கலாமே. நாங்க டீ ரெடி ஆயிடுச்சுங்க. ஏங்க, இன்னைக்கு சர்ச்சில் காலைல ராஜமாக்காவை பார்த்தேன். அவங்க வீட்டுல ஏதோ குடும்ப பிரச்சனை மாதிரி இருக்கு, கொஞ்சம் பணம் தேவைப்படும் மாதிரி இருக்கு. நம்மளால முடிஞ்சா ஏதாவது அவங்க வீட்டுல போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாங்க? கண்டிப்பா போலாம். ஆனா இந்த மாசம் முடியாது இல்லையம்மா, உனக்கே தெரியும்ல. நம்மளுக்கு தான் அதிகமா செலவாயிடுச்சு இந்த மாசம். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனோம், பாட்டிக்கு ஒரு உடம்பு சரியில்லாத போச்சு. இப்போதானே எல்லாம் 5000 ரூபாய் செலவாச்சு. கண்டிப்பா வேணா அடுத்த மாசம் போய் பார்த்து அவங்கள நம்ம என்ன உதவியோ நம்ம பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். அப்ப நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பா சேவிங்க தானே? கண்டிப்பா செய்யலாமா நம்ம. எங்க சமையலுக்கு கொஞ்சம் ஜாமான் தேவைப்படுது, வாங்கிட்டு வாங்குங்க. அப்படியா? சரி, நீ வேணா ரைஸ் வை, நான் போய் வாங்கிட்டு வரேன் எல்லாருக்கும். சரிங்க. மதியம் 1 மணி ஆச்சு. இவர் எங்க போனார்னா, சிகாமணின்னு பேரை வச்சவன சொல்லணும். மா, பசிக்குதுமா. என்னம்மா? டேய், என்னடா சும்மா கத்திட்டு இருக்க? அப்பா லஞ்ச் வாங்கிட்டு வர போயிருக்காரு, வருவாரு. இரு. என்னம்மா விளையாடிட்டு இருக்கேன்ல. லஞ்ச் வாங்க அப்பா அனுப்புனீங்களா? ஆமா. ஐயோ, அவர் போனாருன்னா போன இடத்துல டிவி மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பாருமா. இருடா, வருவாரு. ஹலோ, யாருப்பா? ஹலோ. Yes, dude. Yeah, I'm just on my way. Yeah, 5 minutes. Give me 5 minutes. Yes. Oh, no, not an issue at all. Thank you. Yeah, fine. Anita, I'm coming, Anita. Okay. Bye.
டாய் யார்டா அது அனிதா? தெரிஞ்சு போச்சா? அம்மா அனிதா, நம்ம 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 என் ஜாக்கு, என் கூட படிச்சான்ல ஜாக்குன்னு ஒரு பையன், அவனோட சிஸ்டர் தான் அது. அவனோட சிஸ்டர் தானே? சிஸ்டர் தான். சிஸ்டர் உனக்கும் சிஸ்டரா இருந்தா சரி. சிஸ்டர் தான். சரி, இப்போ வெளியில வேற போகணும், அப்பா வேற வரல, என்ன பண்றது? ஒரு 1000 ரூபாய் தேவைப்படுது. நம்ம பாக்கெட்ல என்னைக்கு காசு உட்கார்ந்துருக்குது? சரி கேட்போம், ட்ரை பண்ணலாம். மாமி, could you please give me 1000 rupees please? என்ன 1000 rupees-ஆ? உனக்கு எதுக்குடா 1000 rupees? இல்லம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போறாங்க, ஒரு சின்ன அமௌண்ட் தான். 1000 rupees இரு, உங்க அப்பா வந்த பேர் வாங்கி தரேன். அதுவும் அப்பா வந்த பிறகுதானா? அவர் என்னைக்கு வந்து என்னைக்கு ஓகே, லஞ்ச் வந்துருச்சு, வாங்க சாப்பிடலாமா? லஞ்ச் கொண்டு போய் டேபிள்ல ஓபன் பண்ணி வைங்க, நான் வரேன் சாப்பிடுறதுக்கு. ஓகே ஓவா சாப்பிடலாம். ஏப்பா மணி என்னப்பா, போன இடம் வந்த இடம் மாதிரி இருக்கிறியா? என்னப்பா நீனு? டேய், உனக்கு என்னடா தெரியும்? நான் அஞ்சப்பர்ல போயிட்டு வாங்கலாம் போனா 5 பேர் முன்னாடி நிக்கிறான். சரி பொண்ணுசாமி போனேன், பொண்ணே கிடைச்சிரும் போல, ஒரு பார்சல் கிடைக்கிறவங்க அவன் தெரியுமா? நீ உங்க வெட்டி கதையெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிற நீனு. வர நீ ரொம்ப ஓல்டு மேன் போலயே பேசுறப்பா நீனு. சரியில்லப்பா நீனு. பா, எனக்கு இப்போ கொஞ்சம் வெளியில போகணும். நான் சாப்பாடுலாம் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். பா, அதெல்லாம் அப்புறம் வந்து பாத்துக்கிறேன் சாப்பாடு. எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான், ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாவா? பா, ஸ்மால் அமௌண்ட் பா, 1000 ரூபாய் பா. எங்க போற? எதுக்கு உனக்கு 1000 ரூபாய்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கப்பா. என்னப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போறாங்கப்பா, புது படத்துக்கு வேற போகணும்னு கூப்பிடுறாங்க வேற. சரி இந்த பணத்தோட தெரியாத போச்சு. கஷ்டப்பட்டு நான் லஞ்சம் வாங்கி பணம் எல்லாம் இப்படியே போகுது. 1 2 3 4. அப்பா, இதெல்லாம் என்னப்பா? வேற எண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கேட்டதுக்கு இத்தனை வாட்டி என்றீங்களா? நோட்டே தேஞ்சு போயிடும் போல இருக்குது. வர பணத்தோட அருமையே தெரியாத போச்சு எனக்கு. அப்பா நானு ஒரு சின்ன இது சொல்லி இருந்தேனே. என்னதா? 2 வாரம் முன்னாடி ஒரு பல்சர் கேட்டு இருந்தேனேப்பா. டேய், சைக்கிள் ஓட்டுற வயசுல உனக்கு எதுக்கு பல்சரு? சைக்கிள் ஓட்டுற வயசா? நம்மள பார்த்தா இன்னும் என்ன? அப்பா, நான் இப்ப வளர்ந்துட்டேன்ப்பா. நான் இப்போ எனக்கு ஒரு பல்சர் சீக்கிரம் வாங்கி கொடுங்கப்பா. என்னங்க, நம்மளுக்கு இருக்கிறதோ ஒரே புள்ள, அவனுக்கு செய்யறத விட்டு வேற யாருக்கு செய்ய போறோம்? சம்பாதிக்கிறது எல்லாம் அவனுக்கு மட்டும் தான். சும்மா வாங்கி கொடுங்க புள்ள கேட்கறத. இருக்கட்டுமா, 15 வயசுல யாருமா உனக்கு ஃபர்ஸ்ட் லைசென்ஸ் கொடுக்குறா? அதெல்லாம் கொடுப்பான். அப்பா, நீ எல்லாம் ஆர்டிஓ ஆபீஸ்ல எதுக்கு பாருக்குற? நீ ஆர்டிஓ ஆபீஸ்ல ஆபீசரா இருக்கிறியா இல்ல நீ வெட்டி ஆபீசரா இருக்கிறியா? இது வேற சொல்லிட்டியா? சரி விடுறா, பார்க்கலாம். சரி விடு, நான் வாங்கி தரேன் அப்புறம். போ. என்னப்பா நீ ஒரு காரியம் சொன்னா ஆர்டிஓ ஆபீஸ்ல எப்படி? அப்பா, உன் படத்தெல்லாம் நீ புதுசா போடாதப்பா, நான் புது படம் பார்க்க போறேன்ப்பா. என்ன விடுப்பா, நான் வரேன். சரி போ, என்ன பண்றேனே தெரியல. அம்மா திடீர்னு மேக்கப்லாம் போட்டுனுங்க. சண்டே எதுமா சர்ச்சுக்கு போன ஏதாவது புது ஐடியா வந்துச்சா உனக்கு? சர்ச்கா? ஐயோ, சர்ச்க்குலாம் இல்லங்க, கிறிஸ்மஸ் தானே போயிட்டு வந்தோம். கிறிஸ்மஸ் முடிஞ்சு 6-7 மாசம் கூட ஆகல, திருப்பி சர்ச்சுக்கு கூப்பிடுறாரு. புள்ள கல்யாணத்துக்கு போய்க்கலாங்க. குடும்பம் உருப்பட்டுரும். புள்ள கல்யாணத்துக்கா? அப்ப வேற எதுக்கு இந்த பில்டப்? இல்லங்க, பக்கத்து வீட்டு திவ்யா அவங்க ஹஸ்பண்ட் அவளுக்கு கோஹினூர் டைமண்ட் வாங்கி தந்திருக்காங்க. வாங்கிட்டாங்களா? எதிர் வீட்டு பிரியா pearl set வச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குதா இல்லையா? அதனால ஜாய் ஆல்காஸ்ல ஒரு ஆஃபர் போட்டுருக்காங்கங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கான். எனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸும் ஹைதராபாத் pearl set வாங்கிட்டாங்க. அது போதும். அது போதுமா? வாங்கிடலாம், என்ன பண்றது? பட் என்ன, சரி ஓகே போலாம். சாப்பிடலாமா? சரி, சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். எப்ப அந்த காரை மாத்துவீங்க? 4 வருஷமா ஒரே கார், போர் அடிக்குதுங்க. ஏமா, கார் நல்லா தானே இருக்கு, 4 வீல் இருக்கு, ஜம்முன்னு போறோம் ஜம்முன்னு வரும். அப்புறம் வேற என்ன? காருக்கு 4 வீல் இருந்தா மட்டும் போதுமாங்க? ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குது. அப்படியே ரிச்சாவும் இருக்கணுங்க. பாருங்க, சித்ரா க்ரூஸ் வச்சிருக்கான், பெனிட்டா பென்ஸ் வச்சிருக்கான். நம்ம மட்டும் அந்த பழைய டப்பா கார். என்னால இனிமேட்ல அந்த கார்ல எல்லாம் வர முடியாதுங்க. ஐயோ விடுமா, சரி விடுமா. இப்போ எலெக்ஷன் டைமா, கலெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால கொஞ்சம் சரியாகட்டும். நம்ம இந்த ராயல் ராபர்ட் நடுவில் போய் நம்ம ஃபைல் எல்லாம் பிடிங்கிறாரு. அதனால கொஞ்ச நாள் போட்டோம், நான் வாங்கி தரேன். சரியா? ஒரு 2 மாசம் ஆகட்டும். அடுத்த வருஷம் நான் புது கார்ல தாங்க வெளியே போவேன், சொல்லிட்டேன். பழைய கார்ல எல்லாம் என்னால வர முடியாது. இதுதான் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி ஓகே சரி, சாப்பிட போலாம். சரி வாங்க, கிளம்பலாம்.
4 வருடங்களுக்கு பிறகு அதே ஆர்டிஓ ஆஃபீஸ், ராபர்ட் அண்ட் சிகாமணி. இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா. வாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராபர்ட். சார் என்னாச்சுங்க? உடம்புக்கு எதனா முடியல? என்னாச்சுங்க சார்? வயசாயிடுச்சு ராபர்ட், ஒண்ணுமே முடியல. வாழ்க்கையே வெறுமையாயிடுச்சு ராபர்ட். என்ன பண்றேன்னே தெரியல. சம்பாரிச்சதெல்லாம் ஓடி ஓடி சம்பாரிச்சேன், எல்லாம் வீணா போயிடுச்சு ராபர்ட். என்ன பண்றேன்னே தெரியல. எனக்கும் வயசாயிடுச்சு, உடம்பு ரொம்ப முடியல. உங்களுக்கு தான் தெரியுமே, எங்க ஒய்ஃபு கூட என் ஒய்ஃபுக்கு அட்மிட் பண்ணி 2 மாசத்துக்கு முன்னாடி 5 லட்சம் ரூபாய் செலவாச்சு ராபர்ட். ஆமா, கேள்விப்பட்டேன் சார். அதுதான் அப்படின்னா என் பையன் இருக்கானே, ஐயோ சார். சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. தெரியலையா போயிட்டா ராபர்ட். சரி, விடுங்க சார், ஆபீஸ் விடுங்க சார், பரவாயில்ல, சரியா போயிடும், எல்லாம் சரியா போயிடும், விடுங்க. டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் ராபர்ட். என்ன பண்றேன்னு தெரியல, ரோட்ல விழுந்து கிடக்குறான். அப்படியா? வீட்டுல எடுத்து விடுறாங்க ராபர்ட். ஐயோ, 2 நாள் வீட்டுக்கு கூட வர்றதா. ஐயோ ஐயோ. சரி விடுங்க சார், கஷ்டமா இருக்கு சார், எல்லாம் சரியா போயிடும் சார், விடுங்க 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 சார், சரியா போயிடும், விடுங்க. ஏய், யார் அது ஆபீஸ்க்கு முன்னாடி வந்து குடிச்சிட்டு விழுந்து கிடக்குது? ஹலோ மிஸ்டர் சிகாமணி. யார் சார் இது? ஐயோ, இவன் தான் என் பையன் ராபர்ட். பையனா? ஐயோ ஐயோ. மிஸ்டர் சிகாமணி, மானத்தை வாங்குறதுக்கு ஆபீஸ்க்கு வண்டியாடா. ஐயோ சார் நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க உட்காருங்க, உட்காருங்க சார். மிஸ்டர் சிகாமணி, எனக்கு ஒரு give me 1000. My friends are all waiting. தம்பி, I need 1000. டாடி வீட்டுக்கு வருவார், நீ போப்பா. லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சு ஆபீஸ் பா இது. இப்படி போயிடுச்சு, வீணா போயிட்டானே, தரத்துலயே ஆயிட்டானே. ஐயோ. ஓ டாடி, நீ என்ன கேடி வேலை பண்ணான்னு எனக்கு தெரியும் டாடி. 1000 ரூபாய் ஒரு மேட்டரா டாடி? என்ன டாடி? தம்பி ஆபீஸ் பா இது, நீ வீட்டுக்கு போப்பா, டாடி வந்து உனக்கு எல்லாம் கொடுப்பாரு, நீ போ வீட்டுக்கு போ. Uncle, you don't know. My Anita said me tata. You don't know, uncle. Feelings, uncle, feelings. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. யூத்தோட ஃபீலிங்ஸ்லாம் யாருக்கும் புரியறது இல்ல. டாடி, give me money, give me 1000. சரிப்பா, சரி நீ போ, நீ போ, டாடி வந்து வீட்ல வந்து பேசிக்குவாரு, நீ போ. யோ, ஆளு வச்சு வேற நீ மிரட்டுறல்ல, வா வா, நீ எப்படி வருவல்ல? நீ போப்பா. ஐயோ. சார் சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும், சரியா போயிடும் சார், கவலைப்படாதீங்க, சரியா போயிடும் சார், விடுங்க சார், விடுங்க சார். இப்போ ஒன்றும் கெட்டு போல சார். நீங்க மனம் திரும்பி உங்க பாவங்களை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க. உங்களை எல்லா பாவங்களும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்க கர்த்தரிடத்தில் போய் உங்க பாவங்களை ஒப்பு கொடுங்க. நம் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை சார், நம் தேவனால் எல்லாம் கூடும் சார். உங்க பாவங்களை அறிக்கையிட்டு நீங்க கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க, மனம் திரும்புங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை பாதுகாத்துக் கொள்வார் சார். கண்டிப்பா ராபர்ட். அப்பா. மகன் வாடா. அப்பா வா. காலையில உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்கப்பா. ஆமா, டியூட்டி முடிச்சுட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்பா. சரி சரி சரி, கிளம்புப்பா. போம்பா. எங்க பையன் தான் சார், இங்க சிஎம்சில ஒர்க் பண்றான் சார். வெரி குட். அப்படிங்களா? அப்பா அம்மாலாம் பார்த்து. ஓகே அங்கிள், ஓகே. அப்பா போலாமாப்பா? சரி சார், நாளைக்கு பார்க்கலாம் சார் ஆபீஸ்ல. சரிங்க சார், வாங்கப்பா. ச்சே,